Peacemakers of Christo. உன் பிள்ளைகள் தெய்வ கடமையை செய்பவர்களா செய்யாதவர்களா? மத்தேயு சுவிசேஷம் 19வது அதிகாரம் 14வது வசனத்துல இயேசு சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் விண்ணரசு இத்தையோருக்கே உரியது என்று ஆண்டவர் கூறுகிறார். ஜெபிப்போம். என் நேச பிதாவே, கர்த்தாவாகிய கர்த்தாவே, அன்பான தெய்வமே, ராஜாதி ராஜாவே, எங்கள் உசுரே, எங்கள் ஜீவமே, எங்கள் நம்பிக்கையே, எங்கள் கேடகமே, உம்மையே ஆராதிக்கிறோம் ஐயா, உம்மையே போற்றுகிறோம் ஐயா, உம்மையே புகழ்கிறோம் சுவாமி. நீர் நல்லவர் ஐயா. அந்நாளிலே சுவாமி தெய்வமே, உன்னுடைய தாய் தந்தைய மரியாளும் சூசையப்பரும் ஆண்டவரே உம்மை கையை பிடித்து கொண்டு ஆண்டவரே அந்த தேவாலயத்திற்குள்ளாய், எருசலேம் ஆலயத்திற்குள்ளாய், அந்த பரிசுத்தத்திற்குள்ளாய், அந்த தெய்வீக பிரசன்னத்திற்குள்ளாய், அந்த ஆசீர்வாதத்திற்குள்ளாய், அந்த அபிஷேகத்திற்குள்ளாய் வழி நடத்தி சென்றார்கள். ஆண்டவரே அப்பா, பெத்லகேம் எங்கே இருந்தது? நசரேத் எங்கே இருந்தது? ஆண்டவரே எகிப்து எங்கே இருந்தது? அங்கிருந்தெல்லாம் ஆண்டவரே ஒவ்வொரு வருடமும் எருசலேமுக்குள்ளாய் அழைத்து சென்றார்கள் ஆண்டவரே. ஆனால் இன்றைய நாளிலே அப்பா தெய்வமே, எத்தனையோ பெற்றோர்கள் தந்தையாக தாயாக தன் பிள்ளைகளுடைய கையை பிடித்துக் கொண்டு ஆண்டவரே தேவாலயத்திற்குள்ளாய் அடியெடுத்து வைக்காத பிள்ளைகளாக மாறி போய் விட்டோம் ஆண்டவரே. அப்பா தெய்வமே, மாறி போய் விட்டோம் ஆண்டவரே. ஏசப்பா, இன்னைக்கு என் புள்ள நல்லா படிக்கிறான், 100 மார்க் எடுக்கிறான், 90 மார்க் எடுக்கிறான், அவன் டயர்டா ஆயிடுறான், நைட் எல்லாம் படிக்கிறான் இல்லையா, அவன் ஹோம்வொர்க் எல்லாம் சூப்பரா செய்யறான் இல்லையா, அவன் அந்த ஸ்பெஷல் கிளாஸ் போறான், இந்த ஸ்பெஷல் கிளாஸ் போறான்னு அவன் தூங்கட்டோன்ட்டு தெய்வமே, இன்று எத்தனையோ பெற்றோர்கள் பிள்ளைகளை தூங்க வைக்கிறாங்க ஐயா. ஐயோ மணி அடிக்குதே, ஆண்டவர் அழைக்கிறாரே, தேவன் அழைக்கிறாரே, பரலோகம் அழைக்குதே, நம்ம பிள்ளைய ஆண்டவர்கிட்ட அனுப்பணும்னு நினைக்கிற பிள்ளைகள் இல்லாமல் போய்விட்டார்கள் ஐயா. ஐயோ என் புள்ள 2 லட்சம் சம்பாதிக்கிறான், என் புள்ள 1 லட்சம் சம்பாதிக்கிறான், 50,000 சம்பாதிக்கிறான், அவன் தினமும் 2,000 சம்பாதிக்கிறான், அவன் டயர்டா இருப்பான், அவன் படுத்து தூங்கட்டும் என்று நினைக்கிற பெற்றோர்கள் அது ஏராளம் சுவாமி. அதனால் படிப்புக்கும் பணத்துக்கும் தான் இந்த உலகம் முக்கியத்துவம் கொடுக்குது. தேவாலயத்திற்கோ விண்ணகத்திற்கோ விண்ணக அழைத்தலுக்கோ ஆண்டவருடைய அழைத்தலுக்கோ இந்த உலகம் முக்கியத்துவம் கொடுக்காமல் போறது ஆண்டவரே. இன்று எத்தனையோ கணவன்மார்கள் ஐயா ஆலயத்திற்குள்ளாய் வருவதில்லை ஆண்டவரே. ஆலயத்துல வெளியே நிக்கிறாங்க சுவாமி. ஆண்டவரே கையை கட்டிக்கிட்டு துமுறா ஆண்டவரே கடின இருதயத்தோடு பக்தி இல்லாமல் ஆண்டவரே தன்னையே அர்ப்பணிக்காமல் இதெல்லாம் மாம்சம் தானே, நம்ம எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் அல்லவா என்று அர்ப்பணிக்காமல் நின்று கொண்டிருக்கிறார்கள் ஐயா. ஆணவ பேச்சுகள், பெருமை பேச்சுகள், படிப்பு அதிகாரங்கள் இவைக்கு தான் ஆண்டவரே இந்த உலகம் முக்கியத்துவம் கொடுக்குது ஆண்டவரே. எத்தனையோ மனைவிமார்கள் ஐயோ தேவன்ட்ட நம்ம பிச்சை கேட்டோம், அந்த தேவன் எனக்கு பிச்சை போட்டாரு என்று தன்னையே அர்ப்பணிக்காமல் ஆண்டவரே பட்டு சேலையை கட்டிக்கிட்டு ஆண்டவரே நிறைய நகைகளையும் பூவையும் வச்சுக்கிட்டு ஆண்டவரே இவள் தான் பரிசுத்தல், இவள் தான் உன்னதல் என்று காமித்துக் கொள்கிறார். ஆனால் உள்ள முழுவதும் வஞ்சகம், பெருமை பேச்சு, தற்பெருமை, சுயநலம், ஆணவம், திருட்டு புத்தி, பொறாமை புத்தி தான் நிறைந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சுவாமி. அப்பா தெய்வாதி தெய்வமே, எங்கள் பிள்ளைகளை உன் பாதத்தில் சமர்ப்பிக்க ஆண்டவரே நாங்களே தடங்களாக இருந்து விட்டோம் ஆண்டவரே. இன்று பிள்ளைகள் வாழ்க்கையை இழந்து கிடக்கிறார்கள், வேசியாக இருக்கிறார்கள், விபச்சாரியாக மாறினார்கள், காதலில் விழுந்தார்கள், திமுறில் விழுந்தார்கள், ஆக்சிடென்ட் ஆனது ஆண்டவரே, வாழ்க்கை சிதைந்தது என்றால் அதற்கு காரணம் பெற்றோர்களே ஆண்டவரே. ஆமாப்பா, ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கவில்லை, பரிசுத்தத்தை கற்றுக் கொடுக்கவில்லை, பரலோகத்தை கற்றுக் கொடுக்கவில்லை, தெய்வ பக்தியை கற்றுக் கொடுக்கவில்லை, தெய்வ பயத்தை கற்றுக் கொடுக்கவில்லை சுவாமி.
அதன் நிமித்தமே இன்று ஆண்டவரே எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவரே சண்டையிலும் சச்சரவிலும் வாழ்ந்துட்டு இருக்குது ஆண்டவரே. எதிர்த்து பேசுறான் அவன், அடங்க மாட்டேங்கிறான், போனையே நோண்டுறான், படிக்க மாட்டேங்கிறான், துமுறா இருக்கிறான், அவன் கெட்ட வார்த்தை பேசுறான், எங்கெங்கயோ போறான், யாரோடையோ சுத்துறான், பைக்ல எல்லாம் திரியிறான், அவன் அரைக்குறை ட்ரெஸ்ஸா போட்டுட்டு இருக்கிறான். அவனுக்கு குள்ளாய் காம எண்ணங்கள், காதல் எண்ணங்கள் வந்து விட்டது. இன்றைக்கு அடங்க மாட்டேங்கிறான். என் மவ என்ன பயங்கரமா கெட்ட வார்த்தையில திட்டுறா, அவ கோபப்படுறா, பொருள் எல்லாம் உடைக்கிறா, நான் செத்து போறேன்னு சொல்றா. அவ இன்னைக்கு குழந்தை பாக்கியம் இல்ல, அவளுக்கு வேலை கிடைக்கல, அவள் மனைவியோடு கணவனோடு வாழல, இதனால இன்னைக்கு அவள் வாழ்க்கையை இழந்திருக்கிறாள் என்று கண்ணீர் விடுகிற பெற்றோர்கள் ஏராளம் சுவாமி. ஏனென்றால் ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு அப்பா தெய்வ பயத்தையும் பக்தியையும் பற்றுதலையும் பரலோகத்தையும் பற்றி கற்றுக் கொடுக்கல சுவாமி. இந்த உலக பொருளை பற்றிதான் கற்றுக் கொடுத்தோம். பணத்தை சம்பாரின்னு கற்றுக் கொடுத்தமே ஒழிய தேவனை பற்றிக்கொள், தேவனை பற்றிக்கொள் என்று சொல்லிக் கொடுக்க மறந்து போனோம் சுவாமி. ஏசப்பா எங்களையே முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம் ஐயா. சிறு பிள்ளைகளை ஆண்டவரே எத்தனையோ பெற்றோர்கள் தேவாலயத்திற்கு போடா, கோயிலுக்கு போடா, ஆண்டவரை பற்றி கொள்ளடான்னா எல்லாம் எனக்கு தெரியும் என்று கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு கிரிக்கெட் கிரவுண்ட்ல போய் விளையாடுறான். ஆண்டவரை ஏசப்பா என் பிள்ளை எப்படி திருத்தணும்னு தெரியலையே சுவாமி. இயேசுவே என் பிள்ளை திருந்தணும் ஆண்டவரை. இயேசுவே என் பிள்ளை பக்தியா மாறணும் ஐயா. இப்பொழுதே அவன் கெட்ட வார்த்தையில பேசுறான், அவன் குடிப்பழக்கத்துக்கு ஆளாயிட்டான், அவன் விபச்சார எண்ணங்கள் இருக்கிறது அவனுக்குள்ளாய். ஆண்டவரே என் பிள்ளைய காப்பாத்துங்கப்பா. ஏசப்பா என் கர்ப்பப்பையில அவனை நீதானே ஆண்டவரே வச்சிரு ஆண்டவரே. என் பிள்ளைங்க ஆண்டவரே தெய்வ பக்தியில வரணும் ஐயா. ஆண்டவரே தன்னையே அர்ப்பணிக்கணும் ஐயா. நீர்தான் என் ஜீவன் என்று சொல்லணும் ஆண்டவரே. அப்பா அவர்களுக்கு துணை நிற்பார் யாரும் இல்லை இந்த உலகத்திலே ஆண்டவரே. நீர் ஒருவர் தான் அவர்களுக்கு துணை நிற்பவர் சுவாமி. இயேசுவே அந்த பிள்ளைகள் இந்த உலக ஆசைகளுக்குள்ளாய் விழுந்து வாழ்க்கையை இழந்து போகவே கூடாது ஐயா. ஆண்டவரே தேவனாகிய கர்த்தாவே, they should never ever go astray from your presence Lord. Lord Jesus, bless my children Lord, bless my children Lord. Lord teach them the good news, and Lord teach them the holy things Lord. Hallelujah, 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 hallelujah. ஆண்டவரே என் பிள்ளையை காப்பாத்துங்கப்பா. என் பிள்ளையை காப்பாத்துகிறவர் நீர் ஒருவர் தான் ஐயா. Lord Jesus, save my child Lord. Lord Jesus, save my child Lord. Lord Jesus, save my child Lord from all the evil things Jesus. Hallelujah, 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 hallelujah. சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். திவ்ய நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து எல்லா பிள்ளைகளையும் ஒரே குருவானவர் எல்லா ஜெபங்களையும் சொல்லி அவ்வளவு அருமையாக நற்கருணை ஆராதனையிலும் இந்த ஜெப வழிபாடுகளிலும் திருப்பலியையும் எல்லா ஜெபங்களையும் உங்களுக்காக சொல்லி அர்ப்பணிக்கிறார் என்றால் எவ்வளவு வல்லமையான தேவன் வல்லமையை உங்கள் மீது பொழிவார் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அதனால் உங்கள் திருப்பலி கருத்துக்களை நீங்கள் அனுப்பலாம், தயங்காமல் அனுப்பலாம். காசு இல்ல சாமி, கடன்ல இருக்கிறோம், தயங்காமல் நீங்க லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் அனுப்பலாம். இன்னும் சில பேர் நேர்த்தி வைங்க, உங்களுடைய கருத்துக்கள் நிறைவேறல, விண்ணப்பங்கள் பயங்கரமான கஷ்டங்கள்ல இருக்கிறோம் அப்படின்றது சில பேரு நேர்த்தி வச்சுக்கிட்டு இது போல ஆண்டவரே இது நிறைவேறிச்சுன்னா நான் 33 பூசை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, 77 பூசை ஒப்பு கொடுக்குறேன்னு நேர்த்தி வைங்க.
வேண்டுதல் வைங்க. 5 பூசை 7 பூசை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, இல்ல 10 பூசை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, 12 பூசை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, 33 பூசை ஒப்பு கொடுக்குறேன்னா நேர்த்தி வைக்கும் போது தேவன் இன்னும் அதிசயங்களை செய்வார். அது ஒன்று. 2வது தெய்வ பிள்ளைகளே, நாங்க உங்கள்கிட்ட காசோ பணமோ கேட்கல. 2 மணி நேரம் உங்களுக்காக எல்லா செலவுகளும் பண்ணிட்டு, கேமரா ஆன், நெட்டு ஆன், லைட் ஆன், எல்லாம் ஆன்ல இருந்துட்டு உங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். உங்கள்கிட்ட இருந்து நாங்க எதுவும் எதிர்பார்க்கல. தயவுசெய்து பார்க்கிறவர்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல பகிருங்கள், ஃபேஸ்புக்ல பகிருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட இந்த ஜபத்துல ஈடுபட்டதுக்கு சொல்லுங்க, அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. இது வளர்ந்தால்தான் எங்க ஃபாதர் எங்களுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க. இல்லைன்னா நான் எவ்வளவு கேட்டாலும் ஃபாதர் பர்மிஷன் கொடுக்க மாட்டார். அதனால் தெய்வ பிள்ளைகளே, இதை வளர்க்க வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக நாங்கள் எத்தனையோ ஏழை எளிய குடும்பங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உதவி செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் உங்கள்கிட்ட காசு பணம் கேட்கல தெய்வ பிள்ளைகளே. ஒரே ஒன்று என்னன்னா, உங்க அண்ணன் பிள்ளைங்க, தம்பி பிள்ளைங்க, உங்க பிள்ளைங்க ட்ரெஸ் இருக்கும், பழைய ட்ரெஸ் இருக்கும், பயன்படுத்திய ட்ரெஸ், ட்ரௌசர், டிஷர்ட் அப்படின்னு இருக்கும். அதை தயவு செய்து சிலப்ப பத்தாம போயிருக்கும், அந்த ட்ரெஸ்ஸை நீங்க பேக் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க, பார்சல்ல போட்டு விடுங்க. ஒரு 100 ரூபா ஆகும், இல்லை 200 ரூபா ஆகும் பார்சல். அதை நீங்க கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு நீங்க பண்ணுங்கன்னா, உங்க வீதியில நிறைய பேர் பணக்காரர்கள் இருப்பாங்க, அவங்கள்ட்ட சொல்லி அவங்க பிள்ளைங்களுடைய பழைய ட்ரெஸ் வீணா போட்டு வச்சிருப்பாங்க, அதை எங்களுக்கு அனுப்பிவிட்டால் எங்க பிள்ளைங்க அவ்வளவு சந்தோஷப்படுவார்கள். அதை தயவுசெய்து செய்யுங்கள். முடிந்த அளவுக்கு ஏதாவது நோட்டு புஸ்தகம், பேனா, பென்சில், ஒரு பேனா இருந்தா கூட, ஒரு ஸ்கேல் இருந்தா கூட எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் தெய்வ பிள்ளைகளே. அதை அனுப்பி வைக்கும்படியா அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக உங்களுக்கு ஏதாவது தெய்வன் ஆசீர்வாதங்கள் கொடுத்திருந்தால், ஏதோ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, இல்ல உங்களுக்கு மனசு இருந்தால், நாங்க உதவுற குடும்பங்கள்ல பல்பு கிடையாது, கரண்ட் கிடையாது, அந்த வீட்டுல சோலார் லைட் ஏதாவது உங்களால முடிஞ்சா ஒரு 200 ரூபா 300 ரூபா போட்டு ஒரு 2-3 சோலார் லைட் நீங்க வாங்கி அந்த குடும்பங்களுக்கு கொடுத்தால் மிகவும் நல்லதாக இருக்கும் தெய்வ பிள்ளைகள. மிரக்கல் ஆயில் எத்தனையோ நோய்களை, வலிகளை, ஆஸ்மாவை, மூச்சு வாங்கல, இழப்பு வாங்கல், ஃபீவரை, தலைவலிய, பல்லு வலிய, கை கால் மூட்டு வலிக்கு அவ்வளவு உதவுது, பிபி சுகருக்கு உதவுது. அதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக இந்த இரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம், இதை வாழ்நாள் முழுவதும் நீங்கள் சொல்லும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். இது உன்னத ஜெப புத்தகம். 120 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய மூதாதையர்கள் பயன்படுத்திய புஸ்தகம். அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடு, அதில் உள்ள ரகசிய ஜெபங்கள் அடங்கிய புத்தகம், சாத்தான்களை கட்டுகிற புத்தகம், நோய்களை தீர்க்கிற புத்தகம், செய்வினைகளை அகற்றுகிற புத்தகம் இது. இதை வாங்கி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.